உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் வாழ்த்துக்கள். நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி எல்லாருமே நல்ல முறையில் உங்களுடைய காரியங்களை செய்து கொடுத்தீங்க. அதற்காக நான் நன்றிகளை இருக்கிறேன். இன்னொரு செய்தியை கவனிப்பதற்கு ரெடியாக உங்களுடைய இருதயங்களும் உங்களுடைய மனதும் இந்த இடத்துல இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட போகிறார். Let's look to the Lord in prayer before we receive the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்போம். இந்த திருச்சபையில ஒரு வழக்கத்தை வைத்துக் கொள்ளலாம். ஜெபிக்கும் பொழுது முழங்கால் படியிட்டோ அல்லது எழுந்திருந்தோ நாம் ஜெபிக்க பழகிக் கொள்ளலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள இந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த ஓய்வு நாளை காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இவ்வளவு நேரமாய் நீர் எங்களோடு கூட இருந்தீர். இந்த ஆராதனை வேளையிலே பெண்களாகிய நாங்கள் ஒவ்வொரு பங்கையும் தெரிந்து கொண்டு நீர் கொடுத்த தாளந்தை நாங்கள் வெவ்வேறு விதத்திலே பயன்படுத்துவதற்கு நீர் உதவி செய்து சுவாமி. எங்களுடைய பலவீனத்திலே உடைய பலன் பூரணமாய் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே நாம் இங்கிருந்து ஆண்டவரே ஒரு சிறு சிறு தவறுகள் செய்தாலும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு செய்வதற்கு எங்களுக்கு பலனை கொடுத்ததற்காக, ஞானத்தை கொடுத்ததற்காக, சத்துவத்தை கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தடையுமின்றி ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம் சுவாமி. மெல்லிய சத்தத்திலே நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறாரா ஆண்டவரே, இன்றைய தினத்திலே எங்களை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்பதற்கு தடையாய் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் இங்கிருந்து அப்புறப்படுத்த போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனதில, இருதயத்தில, கண்களில ஆண்டவரே இருக்கிறதான எல்லா விதமான சத்துருக்களின் போராட்டங்களையும் அந்தகார கிரியைகளையும் கட்டுகளையும் நீர் அவிழ்த்தெறிய வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே விடுதலையை தந்து ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்து நடப்பதற்கு உதவி செய்ய, விசேஷமாக தூக்கத்தின் ஆவியை நீர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வசனத்தை அசட்டையாக ஆண்டவரை நினைப்பதற்கு இந்த தூக்கம் தடையாயிருக்கும் என்று சொன்னால், அலட்சியம் தடையாயிருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரை நீர் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை நீர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த நேரத்தில் எங்களுடைய இருதயத்தையும் மனதையும் நீர் ஒருமுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக நீர் அடியனை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடியனுக்கு இருக்கிறதான பலவீனங்களை நீர் மாற்றி போடுங்க ஆண்டவரை. நீர் எனக்கு பலத்தை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, வார்த்தைகளை கொடுத்து என்னை திடப்படுத்தி ஆண்டவரை என் மூலமாக பிள்ளைகளிடத்தில் பேச போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த வேதத்திலே நாங்கள் வாசித்த பகுதியில அந்த பகுதியின் மூலமாய் எங்களோடு கூட இடைப்படுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 9 வரை, 2 முதல் 9 வரை போடப்பட்டிருக்கிறது. ஆனால் 1 முதல் 9 முடிய நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, broken to be a blessing. For today's sermon topic is broken to be a blessing. நம்மளுடைய தலைப்பு என்னது? உடைக்கப்படுவது. உடைக்கப்படுவது, உடைக்கப்படுவது
எந்தெந்த விதத்துல நாம் உடைக்கப்பட்டிருக்கிறோம்? In what ways we are broken? எந்தெந்த விதத்துல நாம் உடைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லலாமா? எல்லா விதத்திலையும் தான். ஆனா எந்தெந்த விதத்துல? மனதளவுல இல்லைங்களா? யாராவது ஒருத்தவங்க ஒரு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? மனசு ஒடிஞ்சிடும். அதுதான் பிரதர் மீன் பண்றாரு. If somebody hurt us, it breaks our heart, right? வேற எந்த விதத்துல? சத்தமா அவ்வளவுதான். சிந்தனையில இல்லைங்களா? நிறைய நேரம் நம்ம நிறைய காரியங்களை சிந்திச்சு நம்மை நாமே உடைத்துக் கொண்டிருக்கோம். Through our thoughts we are broken many times. வேற உடல் அளவுல சரீர வேதனை. நிறைய பேருக்கு ஒரு வியாதி இருக்கலாம், பலருக்கு பல வியாதிகள் இருக்கலாம். அநேக விதத்துல நம்ம சரீர பாடுகளை நாம் சந்திக்கிறோம். Through our physical health also we are broken many times. அதுதான் நம்பிக்கை வந்து இந்த காரியம், அதாவது நம்ம சரீரத்துல பலவீனமான நம்பிக்கை போயிடும், மனதுல வந்து நமக்கு உடைஞ்சிட்டோம்னா நம்பிக்கை போயிடும். எந்தெந்த விதத்துல நான் கேட்டேன் இல்லைங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இன்னும் வேற ஏதாவது யோசிக்கிறீங்களா? நிறைய பேர் நம்மளுடைய திருச்சபையில ஒரு காரணத்திற்காக நம்ம உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய விதத்துல நம்ம உடைக்கப்படுகிறோம் இல்லையா? ஆவிக்குரிய விதத்துல என்னென்ன ஏதாவது ஒரு காரியம் நமக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த 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 ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடும் இல்லையா? ஈவன் த்ரூ அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆல்சோ வி ஆர் broken. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னும் ஒரு காரியம் அது சொல்லியாச்சு. அதுதான் இருதயம் உடையும். பாவத்தினால நம்ம உடைக்கப்படுகிறோம். இன்னும் ஒரு மெயினான காரியம் நீங்க எல்லாம் சந்திக்கிறது தான் ஃபினான்ஸ். ஈவன் த்ரூ ஃபினான்ஸ், பொருளாதார ரீதியாக நம்ம உடைக்கப்படுகிறோமா? கடனை வாங்கிட்டு அதை எப்படி கட்ட முடியாம தவிர்த்துக்கிறோமா? ஸோ இந்த திருச்சபையில எல்லாரும் ஒரு விதத்துல நம்ம உடைக்கப்பட்டிருக்கிறோம். In one or other way we are all broken. Either physically, emotionally, mentally, financially, spiritually we are broken. இந்த பகுதியில நம்ம ஒரு பெண்மணியை குறித்து நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? மார்க் 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். Let's turn our Bibles to Mark chapter 14 verse 1. It says, 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். அதாவது ஒரு காரியம் நிகழ போகிறது. அந்த காரியத்திற்கு 2 நாட்களுக்கு பின்பு எந்த பண்டிகை வரப்போகிறது? பஸ்கா பண்டிகை. After this particular incident in chapter 14, there is going to be a festival called Passover festival. புரியுதுங்களா? புரியுதா? இது வரைக்கும் புரியாதவங்க கை தூக்குறீங்களா? ஏன்னா ஒரு சிலருடைய பேச பார்த்தா இன்னும் புரியாத மாதிரி இருக்கிறது. மனதை கொண்டு வாங்க. இந்த 14ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வந்து சகோதரி பிரேமா வந்து வாசிச்சுட்டு போனாங்க. அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த இன்சிடென்ட், அந்த காரியம், ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. எந்த நிகழ்வு? 14ஆம் அதிகாரத்துல ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுக்கு அப்புறம் 2 நாட்கள் கழித்து பஸ்கா என்கிற ஒரு பண்டிகை வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த பஸ்கா பண்டிகைக்கு 2 நாட்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியா என்கிற ஊருக்கு வராரு. எந்த ஊருக்கு வராரு? பெத்தானியா. Jesus is coming to the town called Bethany before the celebration of Passover. எந்த ஊருக்கு வராரு? யார் வீட்டுக்கு வராரு? வேதத்தை பார்த்து சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன வியாதி
எதற்காக வரார் அவன் வீட்டுக்கு? சாப்பிடுறதுக்காக வரார். Jesus is coming to the Simon, right? In English, Simon, right? Simon, and he wants to have food along with his household people. So இந்த இடத்துல அவர் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் ரொம்ப அந்த சேர்ல வந்து கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்காரு சாப்பிடுறது. நம்ம தமிழ்ல அந்த மாதிரியான வார்த்தை சொல்லப்படுது. அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில், பந்தினா தெரியுமா நமக்கு? எல்லாரும் எப்படி உட்கார்ந்துருக்கோம்? பந்தினா ரெடியா உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? சாப்பிடுறதுக்கு ரெடியா உட்கார்ந்துருக்கோம். Jesus is ready to have food in Simon's house. அந்த இடத்துல யார் வரா? அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எந்த தலைப்பின் கீழ்? நம்மளோட தலைப்பு என்ன? விதைக்கப்படுவது ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே. Blessing to be broken to be a blessing. இந்த இடத்துல என்ன நடக்குது? அவரு பந்தி இருக்கிறார், சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறார் இல்லைங்களா? அந்த இடத்துல ஏற்கனவே ஏசாமியை வந்து கொலை செய்யும்படி அவங்கள பிடிக்கிறதுக்காக சிலர் தேடுறாங்க. அப்ப அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, ஐயோ பஸ்கா பண்டிகை வரப்போகிறது, எல்லாரும் நிறைய கூட்டமா இருப்பாங்க, அவரை கொலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. It is very difficult to kill Jesus in the midst of the crowd. So that's what people were discussing. So அவருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம். அவருக்கு தெரியும், என்னை கொலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் அடங்கி கொண்டிருக்கிறது. அவருக்கு மனசு உடைஞ்சிருக்குமா இருக்காங்க. கண்டிப்பா இவ்வளோ அன்பு செலுத்தியும், இவ்வளோ என்னுடைய நான் தியாகம் பண்ணியும் என்னை கொலை செய்வதற்கு அவர்கள் வகை தேடுகிறார்கள் என்று சொல்லி நிச்சயமாக அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட இந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் மறந்து இந்த குஷ்டரோகனுடைய வீட்டில தங்கி இருக்கிறார். அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க? ஒரு கையில வந்து விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வராங்க. அது ஒரு கண்ணாடி பொருளையா கூட இருக்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவள் அதை உடைத்தாள் என்று சொல்லி. கரெக்டுங்களா? The women came with an alabaster jar of very expensive perfume and she broke the jar and poured the perfume on his head. இல்லைங்களா? தமிழ்ல தைலம்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்துல perfume இருக்கு. Perfumeனா என்ன? வாசனை திரவியம். இல்லைங்களா? வாசனை திரவியத்தை அவர் சாப்பிட உட்கார்ந்துருக்கிறார். இந்த பெண்மணி என்ன பண்றாங்க? உடைச்சாலே என்ன ஆகும்? ஸ்மெல் ஓவரா இருக்கும். அது மட்டுமா? அந்த இடமே வந்து அழுக்காயிடும். அவர் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறாரு. வேற அவ எங்க ஊத்துறா? அவர் தலையிலே ஊத்துறா. She broke and poured the perfume on Jesus' head while he was sitting to eat. அதுவும் இந்த பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல் உள்ள பெர்ஃப்யூம். நலதம்னு சொல்லி நீங்க வந்து அந்த இங்கிலீஷ் பைபிள்ல வேற ஒரு பேர் இருக்கு. அதை நீங்க இதுல போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான தைலம், ரொம்ப காஸ்ட்லியான அந்த தைலம், பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லான அந்த தைலத்தை அவர் தலைக்கு மேல ஊற்றிட்டார். நம்ம வீட்டில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லைங்களா? நம்மளுடைய இருதயம் நொறுக்கப்படும் பொழுது, சரீரம் நொறுக்கப்படும் பொழுது, பொருளாதாரம் நொறுக்கப்படுகிற பொழுது இல்லையா, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டைகள் வந்து அதனால நிம்மதி இல்லாமல் நொறுக்கப்படுகிற பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நொறுக்கப்படுகிற பொழுது, அல்லது வீட்டில் ஏதாவது உடைஞ்சிருச்சுன்னா அந்த காரியம் எப்படி இருக்கும்? அந்த சமயம் எப்படி இருக்கும்? When something is broken, how we feel? Is it ரொம்ப ப்ளசண்டா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா?
எந்த நிகழ்வு உண்டாகிறது அப்படின்னா, முதலாவது என்னுடைய பாயிண்ட் என்ன தெரியுமா? உடைக்கப்படுவது ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே. Broken to be a blessing. This is what our topic is. My first point is blame game. சரிங்களா? blame game. blame game தமிழ்ல என்ன போட்டுருக்கேன்? உடைக்கப்படும் போது குற்றப்படுத்துதல் இருக்கும். சரியா தப்பா? when something is broken, either our heart or financial or spiritual or even things, there is a blame game. Only we blame God, either we blame God, either we blame ourselves, either we blame others or others will blame. Four things will happen, right? We blame God, we blame ourselves, we blame others or others will blame. என்ன நடக்கும்னா, இந்த blame கேம்னா தெரியும்ல, குற்றப்படுத்துதல்லாம் தெரியும் இல்லையா? குற்றப்படுத்தும் பொழுது முதல் காரியம் கடவுளை குற்றப்படுத்துவோம். ஏதாவது ஒரு மோசமான நிகழ்வு ஏற்பட்டுச்சுன்னா கடவுளை குற்றப்படுத்துவோம். இரண்டாவது நம்மை நாமே குற்றப்படுத்திக் கொள்வோம், அல்லது நாம் பிறரை குற்றப்படுத்துவோம், அல்லது பிறர் நம்மை குற்றப்படுத்துவார். கரெக்டா? இது 4 தான் நடக்கும். உடைக்கப்படும் பொழுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பிளேம் கேம் இருக்கும், குற்றப்படுத்துதல். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த 4 காரியங்களில இந்த பகுதியில என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடவுளை பிளேம் பண்றாங்களா, இல்ல தன்னைத்தானே அவள் குற்றப்படுத்திக் கொள்கிறாளா, அல்லது அவள் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறாளா, அல்லது மற்றவர்கள் அவளை குற்றப்படுத்துகிறார்களா? In this passage, which blame game is happening? மற்றவர்கள் அவளை குற்றப்படுத்துகிறார்கள். Others are blaming her. அது எந்த வசனத்துல பார்க்கிறோம் அப்படின்னா, 4ஆம் வசனம். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே. இல்லையா? அவங்க கேட்கிறாங்க, why this waste of perfume? It could have been sold for more than a year's wages and the money given to the poor. And they rebuked her harshly. இல்லையா? அவளை பயங்கரமா திட்டுறாங்க. ஆங்கில வேதாகமத்துல சொல்லப்படுகிறது, இந்த பணத்தை இந்த தைலத்தை நீ விற்று, இல்லையா, இதை நீ 1 வருஷம் நீ சம்பாதிக்கிற அந்த பணம் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லி. அந்த பணத்தை நீ ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி சுத்தி என்ன பண்றாங்க? அவளை குற்றப்படுத்துறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நிறைய தடவை இந்த குற்றப்படுத்துதல் நடக்கும். நம்மளுடைய வீடுகள்ல, இல்லையா? ஞாபகம் வருதா? ஒன்னொன்னா ஞாபகம் வருதா? நம்ம கடவுளை குற்றப்படுத்துறோம் இல்லையா? கேள்வி கேட்கிறோம், என்ன ஆண்டவரே, why God? ஏன் இப்படி நடக்குது? ஏன் எனக்கு மட்டும்தானா? நான் இவ்வளோ உங்களை தேடுறேனே. மற்றவர்களை குற்றப்படுத்தும் போது அந்த நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்கும் பொழுது, ஆண்டவரை நம்ம குற்றப்படுத்தும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை தேட மறந்துடுவோம். கொஞ்ச நாளைக்கு நம்ம வேதத்தை வாசிக்கலாம். வேதம் வாசிக்க பிடிக்காது, செபிக்க பிடிக்காது. When we blame God, the outcome of blaming God is we don't read the Bible or we don't search God in prayer. Right? அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா blaming ourselves. நம்மை நாமே குற்றப்படுத்தும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஐயோ நான் ஒன்றுக்கும் உதவாதவன், இல்லையா, என்னாலதான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு சரியா தூக்கம் வராது, சாப்பிட மாட்டோம், நமக்கே வந்து ஒரு மாதிரி வெட்கப்படுவோம், மற்றவங்களுக்கு முன்னாடி போய் வெட்கப்படுவோம், நம்மளுக்கு சரீர பிரகாரமான பலவீனங்கள் வரும். When we blame ourselves, we don't feel sleep, we don't feel to eat, we feel guilt, we feel shame, we go through the self-doubt and finally we become physically weak. பெண்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, காரணமே இல்லாம அழுகும். ஏன்னா நம்மை நாமே குற்றப்படுத்தி கொண்டே இருக்கணும். நீ
சில நேரம் கத்துவோம். இன்னும் சிலர் வந்து மற்றவங்களுக்கு மேலே அதை கம்பேர் பண்ணுவோம். நான் அவனை மாதிரி இருந்திருந்தா, அழகா இருந்திருந்தா நான் இன்னும் நல்லா இதாக இருக்கலாம் இல்லையா, நான் ஹைட்டாக இருந்தா, இன்னும் நான் வெள்ளையா இருந்தா. எத்தனை பேர் இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் we are blaming God, we are blaming ourselves. அதுக்கப்புறமா blaming others. மற்றவங்களை குற்றப்படுத்தும் பொழுது ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அந்த டைமில் when we blame others, we don't have to take the responsibility. When we are blaming others, we don't take responsibility. And we will be the dominant character. And we take the superior seat and we feel more important. நம்ம வந்து மற்றவங்களை குற்றப்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஈகோவை விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஈகோவை விட்டு கொடுக்காம மற்றவங்க எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு வளைச்சு தேடி அவங்கள குற்றப்படுத்துவோம். நம்ம அந்த சீட்டில் போய் உட்காந்துக்குவோம். அவங்கள அழுக வைக்காம நம்ம நகர மாட்டோம். அவங்கள துக்கப்படுத்தாம நம்ம வேதனைப்படுத்தாம அந்த இடத்த விட்டு நம்ம நகரவே மாட்டோம். இது வந்து கணவன் மனைவிக்குள்ள நிறைய நேரம் நடக்கும். குற்றப்படுத்துது கணவன் மனைவிக்குள்ள நிறைய நேரம் நடக்கும். அந்த நேரத்துல நான் சொல்றதெல்லாம் நடக்குதான்னு பாருங்க. எனக்கு என்னோட வாழ்க்கையில் நடந்துச்சு. முதலாவது கோபம் வரும், அல்லது வந்து நம்ம சிலர் வந்து சைலண்ட் ஆயிடுவோம், சிலர் வந்து கம்யூனிகேஷன் வந்து பிரேக் அவுட் ஆயிடும், பேச மாட்டோம். பிள்ளைங்க மூலமா பேசுவோம், பிள்ளைங்க இல்லாதவங்க சும்மா உட்காந்துருப்பாங்க, இல்லை சொந்தக்காரவங்களுக்கு மூலமா பேசுவாங்க, கத்துவாங்க இல்லையா. அப்படியே முடியலையா மற்றவங்க கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க. எனக்கு தலையெல்லாம் சுற்றுது. ஆனால் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஸோ அதனால கொஞ்சம் முடிச்சிருக்கிறேன். இப்போ நான் ஒரு நிகழ்ச்சி சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாம் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நேற்று எல்லாருமே நாங்கள் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சர்ச்சில் வந்துட்டு நைட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் நல்ல என்ன சொல்கிறது, பாட்னா இந்த மாதிரி நல்ல பாட்ஸ். இது கூட நல்ல இதுதான், அழகானது தான் இல்லைங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. நான் நினச்சேன் இது வந்து அங்கே வைக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப பிடிச்சது. இது தண்ணி ஊற்றினோடனே சில்லுன்னு ஆகிடும். ஸோ பிள்ளைங்கெல்லாம் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்கு வேகமாக ஓடி அதை எடுக்கலாம்னு நினச்சேன். Yesterday, brothers, the girls were arranging the flowers and everything, they're decorating. So this jar I really like this. Okay, because when we pour the water, it becomes so chill immediately. So I ran to my house and I was about to take this jar. In my house, only me and pastor. Okay. So when I took my jar and I saw, you know how it was. நான் இதை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு அரை மணி நேரம் தான் பாஸ்டர் வீட்டில் விட்டுட்டு வந்தேன். இதை காணும் எப்படி இருக்கு எனக்கு. பாஸ்டர் வீட்டுக்குள்ள வரல. ஒரு ஜோக் சத்தியா அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் பாஸ்ட் வந்து இங்கே வாக் போயிட்டே இருக்காங்க. சரி நான் வந்து சரி என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே நிற்கிறாங்க. எனக்கா இந்த மெசேஜ் வந்து நான் மண்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். குற்றப்படுத்துதலை பற்றி நான் தான் பேசுகிறேன். கரெக்டுங்களா? ஐம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் blaming. எப்படி இருக்கு எனக்கு அப்படியே பாஸ்ட் நான் உள்ள பாஸ்ட் எனக்கு தனியாக திட்டிகிட்டே இருக்கேன். நான் ஏன்னா எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் நான் ஒரு வருஷம் வெளியே எடுத்தேன். போன மே மாதம் எடுத்தேன், உள்ளே வச்சுட்டேன், ஷோகேஸில் வச்சுட்டு பத்திரமா எடுத்தேன். நான் எனக்கு ஆண்டவரே, நீங்கள் தானே இந்த வசனத்தை கொடுத்தீங்க, மற்றவங்களை குற்றப்படுத்த
போல வருது. என்ன பண்றது, கேள்வி கேட்கணும் போல வருது. என்ன சின்ன குழந்தையா உடைக்கிறது, ஒரு அழகான தண்ணி ஊற்ற தெரியாது. எவ்வளோ ஒரு கோபம் ஆத்திரம் கலந்த ஒரு ஃபீலிங்கோட உட்கார்ந்துருந்தேன். சரி, என்னை நானே சமாதானம், நல்லவேளை பாஸ்டர் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க. நான் தனியாக விழுந்து உட்காந்துருக்கேன். என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டு நீங்களா கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு, சரி விடுது இல்லைன்னா 200 300 ஜார் தானே வாங்கிக்கலாம்னு சொல்லி கூல் டவுன் பண்ணல. இல்லை மெதுவாக ஸ்லோலி சென்டரிங் த ஹவுஸ். ஐ ஜஸ்ட் காம் மை செல்ஃப். ஓகே, அதுக்கப்புறம் மூச்சுடல மனுஷன் திரும்பி உட்காந்துச்சு. நான் கேட்கலாமா வேண்டாமா, கேட்கலாமா கேட்டா சண்டையாயிடுமா, கேட்டா கோபம் ஆயிடுமா, என்ன பண்றது தெரியல. கேட்கவும் முடி பரப்பரன்னு கடைசியில் அவங்க அங்கப்ப திரும்பி உட்காந்துருந்தாங்க. நான் கேட்டேன், அப்பா அது உடஞ்சிருச்சா? ஆமாடா, சாரிடா, இதுக்காக தான் நான் வெளியவே இல்லை. இதுவே இந்த பிரசங்க நான் பண்ணாம இருந்திருந்தேன்னா வேற மாதிரி ஆயிடும், வேற வேற விதமா ஆயிடும். ஆனா ஆண்டவர் அந்த கொஞ்சம் டைம் எனக்கு கொடுத்து என்னை எனக்கு கூல் டவுன் பண்ண வச்சதுனால, அதுக்கப்புறம் அந்த போற போக்குலயே அவங்க சாரி கேட்ட அந்த போக்குலயே நான் சரிப்பா இன்னொன்று வாங்கிக்கலாம் நான், ஏன்னா அதான நல்ல ஒரு சாப்பிட்டு இல்லைங்களா. ஏன்னா இதெல்லாம் இங்கே கிடைக்கிற மாதிரி தெரியல, இது திருச்சி, அவங்க வேட்டு திருச்சி தான் இது கிடைக்கும். ஸோ நேற்று எனக்கு சரியான சோதனை. காலையிலேருந்து பாஸ்ட் ஒரு விதமாக வேற வேற தினசா எனக்கு இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த உடைந்த பாத்திரம் இனிமேல் நான் யோசிக்கிறது எப்படி நான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நேற்றுக்கு ஆண்டவர் இந்த சோதனையை எனக்கு அனுமதிச்சாலும் கூட கொஞ்சம் நம்ம காம் டவுன், கொஞ்சம் நம்மளை கூல் பண்ணிட்டு நம்மளோட ஈகோவை, நம்மளோட கோபத்தை நம்ம அடக்கும் பொழுது அந்த காரியம் வேற மாதிரி ஆகும். சரிங்களா? இந்த முதல் காரியத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இந்த பெண்மணி அநேகர் அவங்க திட்டினாங்க. ஏன் இதை உடைச்சிங்க, ஏன் இதை உடைச்சிங்கன்னு சொல்லி திட்டும் பொழுது அந்த பெண்மணி எதுவுமே பேசல. அவங்க யாருக்கு அருகில் இருந்தாங்க? ஏசாவின் அருகில் இருந்தாங்க. When others were harshly, they were scolding her, she did not even speak a single word. She did not speak a single word. ஆனா யார் அவளுக்காக வந்தா? இயேசு கிறிஸ்து அவளுக்காக பரிந்து பேச வருகிறார். அதுதான் அந்த இடத்துல ஒரு காரியம். இயேசுசாமி அவளை நோக்கி சொல்றாரு, அவளை விட்டுடுங்க. எந்த வசனம் சொல்லுகிறது? 6வது வசனம். அவளை விட்டுடுங்க, ஏன் அவளை தொந்தரப்படுத்துறீங்க? Jesus is saying, just leave her alone. Why you are bothering her? When you and me, when we react, when the blame games are happening in our home, Jesus cannot do anything, right? When the blame game is happening inside our heart or in our home, we need to just keep quiet and we have to give to Jesus, and He will protect us, and He will fight for us, and He will speak behalf of us. நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருப்போம். மாறி மாறி வாக்குவாதம் நடக்குதா வீட்டில்? ஏன்னா நம்ம ஜெயிக்கணும், நம்ம பாயிண்ட் ஜெயிக்கணும்னு சொல்லி மாறி மாறி
அதுவே தேவன் வந்து அந்த காரியத்தை கையில் எடுத்தார்னா அதை அழகாக ஒட்ட வைப்பார். ஸோ நம்ம முதல் காரியம் நம்ம என்ன பார்த்தோம்னா, உடைக்கப்படுவது இல்ல, முதல் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, உடைக்கப்படும் பொழுது குற்றப்படுத்துதல் இருக்கும். அந்த குற்றப்படுத்துதல் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அமைதியாக இருந்து தேவனுடைய கிரியைக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். The first point that we saw in this passage is blame game during the brokenness. Blame game in the brokenness, and during this game we need to keep quiet and we need to allow Jesus to work. Then everything will be in place. என்னுடைய இரண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பியூட்டி இன் த brokenness. பியூட்டி இன் த brokenness. உடைக்கப்படும் பொழுது அது அழகாக மாற்றப்படும். பியூட்டி இன் த brokenness. உடைக்கப்படும் பொழுது அது அழகுள்ளதாய் மாற்றப்படும். வசனம் 6:8 நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவர் என்ன சொல்றாரு? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறார். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். She has done a beautiful thing to me. ஆங்கில வேதாகமத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? She has done a beautiful thing to me. அதாவது அவ வந்து அந்த பொருள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை யாரிடத்துல எடுத்துட்டு போறா? ஏசாமி கிட்ட எடுத்துட்டு போறா. ஏசாமி கிட்ட எடுத்துட்டு போகும் பொழுது அவர் சொல்றாரு, இது என்னுடைய பார்வையில அழகாக இருக்கிறது, என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறார். Jesus is saying she has done a beautiful thing to me. She did what she could. She poured perfume on my body beforehand to prepare for my burial. ஏசாமி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அடக்கம் பண்ண போறார். சரிங்களா? அவரை வந்து சிலுவையில் அடிக்கப்பட போறாங்க. அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பதான், அடக்கம் பண்ணப்படும் பொழுது என்ன நடக்கும்? அந்த காலத்துல இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வாசனை திரவியங்களை மேல போடுவாங்க. ஆனா இவ வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கும் பொழுதே என்ன பண்ணிட்டா? வாசனை திரவியங்களை தலையோடு கூட போட்டுட்டா. அதனால்தான் ஏசாமி சொல்றாரு, she has done a beautiful thing to me. நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்தி கொண்டாள். வசனம் இருக்கு பாருங்க, வேதத்தை பாருங்க. 8ஆம் வசனம் இருக்குங்களா? நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். அதுதான் முந்தி கொண்டாள். நற்கிரியைகளை செய்வதற்கு முந்தி கொண்டாள். Let's find beauty in the brokenness, friends. Let's recognize that even in times of hardship or suffering, God can bring forth beauty and redemption. There is a mercy and there is a hope. இல்லையா? உடைக்கப்படுகிற பொழுது ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு கிருபை இருக்கும். நம்ம முந்திக் கொள்ளுகிறோமா? அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கு. நம்ம உடைக்கப்படும் பொழுது, சரீரத்தில் உடைக்கப்படும் பொழுது, ஒரு வியாதி வருது அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? எந்த டாக்டர் தான் நம்ம மைண்டில் வரும்? தேவனை தேடுவதற்கு முந்திக் கொள்ளுகிறோமா? என்னுடைய சரீரத்துல வியாதி இருக்கு, நான் தேவனை போய் தேடினா என் சரீரத்துல பலன் கொடுப்பான்னு நான் முந்திக் கொள்ளுகிறேனா? எனக்கு பொருளாதார ரீதியா கஷ்டங்கள் இருக்கு, நான் முந்திக் கொள்ளுகிறேனா? இவன்கிட்ட போனா நிறைய பணம் இருக்கு, நான் வாங்கிக்கலாம், கேட்கும் போதெல்லாம் கொடுப்பான், அப்படி முந்திக்கிறோமா? அல்லது இந்த வேலையில ஜாயின் பண்ணா எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், அப்ப நான் என் கடன்களை எல்லாம் அழைக்கலாம்னு சொல்லி முந்திக் கொள்றோமா?
இல்ல தேவன்கிட்ட போனா என்னுடைய கடன்களை அடைப்பார் என்று சொல்லி நம்ம முந்திக் கொள்கிறோம். ஏன்னா நம்ம நம்மளுடைய பிரச்சனையின் மத்தியில ஏசாமி கிட்ட எடுத்துட்டு போய் நம்ம முந்திக் கொள்ளும் பொழுது அவருடைய பார்வையில அது அழகுள்ளதா இருக்குது. நம்ம உடைக்கப்பட்டிருக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லல. சரீரத்துல, பொருளாதாரத்துல, குடும்பத்துல, எல்லா விதத்திலையும் நம்ம உடைக்கப்பட்டிருந்தாலும் நாம் யாரிடம் செல்கிறோம்? Although pain may be immediately or it takes some time, but our hopelessness and helplessness are replaced with hope and purpose. And God will put back together and make it beautiful. God will put back together and make it beautiful. ஏன் தெரியுமா? ஏசாமி வந்து சொல்றாரு, யோவான் 16:33 சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். Jesus Christ has already been through every type of brokenness, so he understands your brokenness. He went through all kinds of brokenness, and he also promised that in the Gospel of John chapter 16 verse 33 it says, take heart, I have overcome the world. Esam yaru? Overcomer. Who is Jesus? Overcomer. அவர் எல்லா பலவீனத்திலிருந்து அவர் மீண்டு வந்திருக்கிறார். உலகத்தை ஜெயித்து வந்திருக்கிறார். உலகத்தை ஜெயித்து வந்தவரிடத்துல தான் நம்மளுடைய பிரச்சனையை கொடுக்க வேண்டுமே தவிர நம்மளுடைய உறவினர்களுக்கையோ நம்மளுடைய கணவர்கிட்டயோ மனைவி கிட்டையோ கிடையாது. அவங்களே ஆல்ரெடி உடைஞ்சு போய் தான் இருப்பாங்க. நம்ம யார் அவங்க கிட்ட போய் நம்ம பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அவங்க தீர்வு கொடுத்துருவாங்களா? Who are they? அவங்க யாரு? அவங்களே 1008 பிரச்சனையில இருப்பாங்க. மறுபடியும் நம்ம அதே தவறு தான் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். பிரியமானவர்களே, உலகத்தாரை தேடுகிறோம் அல்லது குடும்ப நண்பர்களை தேடுகிறோம் தவிர தேவனை தேடுகிற வேலையே அல்ல. எத்தனை முறை ஆண்டவர் பேசினாலும் அத்தனை முறையும் நாம் மற்றவர்களையும் நம்மளுடைய சுய பலத்தையும் ஞானத்தையும் மாத்திரம் தேடுகிறோம். How much ever God speaks also, how many times God speaks also, we search others for our problems. We go to others for our problems or depend on our own strength. ஆண்டவர்கிட்ட போய் சொல்றதுக்கு நம்ம முந்திக் கொள்கிறோமா? Do we rush to God in our brokenness? Are we rush to others to share? இன்னும் சில பேர் இருப்பாங்க ஸ்டேட்டஸ்ல போடுறது. நானும் பாஸ்டரும் ஸ்டேட்டஸே கத்துக்கிற வேலையே இல்லை. ஸ்டேட்டஸ்ல போய் தன்னோட புரோக்கன்னஸை போடுறது. உலகமே பார்க்கும். அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறதுன்னு உலகமே தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பண்றோமா இல்லையா? நம்மளுடைய துக்கம் மற்றவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க? அவங்களால என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்ல ஆண்டவரை அறியாத கணவன் கிட்டயோ ஆண்டவரை தெரியாத மனைவி கிட்டயோ போய் சொல்லும் போது அவங்க என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தை ஜெயித்தவரிடத்துல போய் நம்மளுடைய உடைகளை சொல்லும் பொழுதுதான் அந்த காரியத்திலிருந்து நாம் மீண்டு வர முடியும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்காக காத்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் இடத்துல அவங்களுடைய காரியங்களை கொண்டு வருவாங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறார். என்னிடத்துல உங்களுடைய சுமைகளை கொடுங்க, அதை நான் லகுவாக்குவேன் சொல்லியிருக்கிறார். Give your burden to me and you feel light. That's what Jesus Christ is saying. நம்ம ஏன் அதை மறந்து போயிடுறோம்? ஏன் தெரியுமா? ஒரே ஒரு
அவர் மேல நம்பிக்கை இருக்கும். Many times we don't go to God because we don't trust Him. Either we trust ourselves or we trust our others. So இன்றைய தினத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம், நீ உடைக்கப்பட்டிருக்கிறாய், ஆனாலும் உன்னுடைய உடைத்ததை என்னிடத்துல கொண்டு வா. இந்த பெண்மணி கொண்டு வந்த பொழுது அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அது என்னுடைய பார்வைக்கு அழகா இருந்தது. நீ உன்னுடைய துக்கத்தை கொண்டு வருகிற பொழுது என்னுடைய பார்வைக்கு அது அழகா இருக்கும். Today Jesus is asking to bring your burden to Him, and in His eyes, and He will make it beautiful. என்னுடைய மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உடைக்கப்படும் பொழுது நினைவு கூறப்படும். Leave a legacy அல்லது bequest. சாரி, அது வேற மாதிரி போட்டாங்க. ஆக்சுவலா மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா bequest. சரிங்களா? bequest அப்படின்னா இன்னொரு வார்த்தை legacy. The third point is there is another word for legacy, that is bequest. B-E-Q-U-E-S-T. bequest. bequest அப்படின்னா legacy. So அந்த இடத்துல third point வந்து bequest in the brokenness. First point is blame game in the brokenness, beauty in the brokenness, bequest in the brokenness. முதலாவது பாயிண்ட் வந்து உடைக்கப்படும் பொழுது குற்றப்படுத்துதல் இருக்கும், உடைக்கப்படும் பொழுது அது அழகுள்ளதாய் மாற்றப்படும், உடைக்கப்படும் பொழுது அது நினைவு கூறப்படும். இந்த இடத்துல எந்த மாதிரியான நினைவு கூறுதல் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒன்பதாம் வசனம், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக நீங்கள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Wherever the gospel is preached, they will be remember her what she has done. Gospel na enna? What is gospel? சுவிசேஷம்னா என்ன? ஆண்டவர் நமக்காக வந்து பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்ததுதான் சுவிசேஷம். The gospel is nothing but Jesus Christ came and died for our sins, buried, and the third day he resurrected. So இங்க இயேசுசாமி என்ன சொல்றாருன்னா, உலகத்துல இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைவு கூறுவாங்க அப்படின்னு. Wherever the gospel is preached, they will remember the name. எப்படி என்ன காரியம் பண்ணாங்க? பரிமள தைலத்தை ஊற்றினார். அந்த பரிமள தைலம் எப்போ ஊற்றப்பட்டிருக்கணும்? இல்லையா? அவர் அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பரிமள தைலத்தை ஊற்றுவாங்க. அவன் முன்னாடியே ஊற்றிட்டா இல்லையா? இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவளுடைய உடைக்கப்பட்டதுல அவள் அமைதியா இருந்த பொழுது தேவன் அதை அழகாக மாற்றி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவளுடைய கிரியையை ஆண்டவர் ஒரு வரலாற்றிலே இடம் பிடிக்க அவர் வைத்தார் இல்லையா? ஒரு லெகசியாக இருந்துச்சு. Whenever we remember Jesus' death and resurrection, we also remember this lady's act. Because before his death, she poured the perfume on his head. நம்மளுடைய
வாழ்க்கையில நம்ம இறந்த பிறகு நம்ம பேசப்படுவோமா? இப்ப முசிறி நசரேய திருச்சபை அப்படின்னாலே யார் பேர் வரும் ஞாபகத்துல? என்னுடைய அப்பா பேர் வரும். Whenever we think of this church, we remember my dad because he came and started this church. And he came, அவர் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது மாத்திரம் இல்ல, ஒரு மறை மாவட்டத்தையும் அதுக்கு கீழே ஒரு நிறைய திருச்சபைகளையும் ஸ்தாபிச்சார். ஒரு காரியத்தை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த உலகத்துல நிறைய காரியங்களை விட்டு சென்றிருக்காங்க. இந்த மாதத்துல நம்மளுடைய கேலண்டரை பார்த்தா தெரியும். இந்த மாதத்தின் கேலண்டர் நம்ம பார்த்துட்டீங்களா? இந்த மாசம் யார் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? ஐடா ஸ்கடர் இல்லையா? This is a lady called Ida Scudder who started CMC. You know this lady, about this lady? Brother, you know this lady? She is called Ida Scudder who started the hospital called CMC. புரியுதுங்களா? வேலூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, சிஎம்சி, கிறிஸ்டியன் மெடிக்கல் சென்டரோ என்னமோ சம்திங், சரிங்களா? இந்த லேடி தான் வந்து ஆரம்பிச்சாங்க. இவங்க ஒரு ஃபாரின் லேடி, ஷீ இஸ் அ ஃபாரினர். அவங்க இந்தியாவுக்கு வந்து பார்த்துட்டு அந்த வேலூர் பகுதியில் வந்து ஒரு லேடி டாக்டரே இல்லை. ஸோ ஒரு 3 கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு பார்த்துட்டு, ஐயோ இவங்க கிட்ட எப்படி நம்ம பிரசவம் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு 3 பேருமே பிரசவம் பார்க்காம போய் இறந்துட்டாங்க. When she was the Ida Scudder here, she was in the Vellore. I think her parents were doing the missionaries there, if I'm right. Okay, her dad was a doctor. And nobody, the ladies were there, they were not ready to take treatment through med. So 3 pregnant ladies, they passed away because they don't want to go to the med doctor. So she went back to US and she studied medicine and she came back and started this hospital. புரியுதுங்களா? 3 பெண்மணிகள் அந்த எப்படி ஒரு ஆண்கிட்ட போய் பிரசவம் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு அவங்க இறந்தே போயிட்டாங்க. ஸோ அதனால என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க வந்துட்டு போய் அமெரிக்காவில் போயிட்டு அமெரிக்காவில் போயிட்டு படிச்சுட்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஃபேமஸ். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ பெரிய. நானும் பாஸ்போர்ட் போன மாதம் அந்த இடத்துக்கு நாங்கள் வேறொரு காரியத்துக்காக செல்லும் பொழுது, சரி நம்மளும் போய் அந்த டெஸ்ட், அதாவது நம்ம செக்அப் பண்ணிக்கலாம். ஏன்னா பாஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு கம்மி பண்ணிக்குவாங்க மிஷினரிஸ்க்கெல்லாம். அப்போ நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு டேட் கிடைக்கல, ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு. ஸோ நான் இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க வந்து இந்தியாவுக்கு வரும்பொழுது அந்த தமிழ்நாட்டிலே வந்து வெயில் எங்கே தெரியுமா அதிகமாக இருக்கும்? அந்த இடத்துல தான் அதிகமாக இருக்கும். The hottest place in Tamil Nadu is Vellore. But she is a foreigner. She came there, sacrificed many things for comfort, everything. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய சாப்பாடு, நாங்கெல்லாம் பெங்களூருக்கு இங்கேயும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, கோயம்புத்தூருக்கு இங்கேயும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, கிளைமேட் அங்கே எவ்வளோ கூலாக இருக்கும், இங்கே எப்படி வேர் பொழிக்கிறாங்க. சைக்கிள்லேயே போய் அவங்க கிராமமாக போய் எல்லா பெண்களுக்கும் அவங்க வைத்தியம் பண்ணாங்க. இவங்க வந்தது மாத்திரம் இல்லை, இவங்க கூட நிறைய பெண்மணிகளை கூட்டிட்டு வந்தாங்க. நாங்கள் போய் கேம்ப்ல தங்கின இடம் எது தெரியுமா? இன்னொரு பெண்மணி வந்து ஒரு குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் அவ்வளோ பெரிய கேம்பஸ்ல அவங்க 100 குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க. இவங்க மூலமா நிறைய பெண்மணிகள் வந்து நிறைய இடத்த வாங்கி போட்டு நிறைய பேருக்கு வந்து அவங்க இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இது போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா நாங்கள் அந்த இடத்துல தங்கியிருக்கோம். 100 பசங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. யார் படிக்க வைக்கிறாங்கன்னா இந்த சிஎம்சி ட்ரஸ்ட் வந்து படிக்க வைக்கிறாங்க. பெருசானோன்னா அவங்களை எம்பிபிஎஸ் படிக்க வச்சு
அளவுக்கு அவங்க படிக்க வைக்கிறாங்க. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க. 6 மாச குழந்தை இருக்கு, நான் பார்த்தேன். அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பெண்மணிகள்லாம் அநேகமா தியானம் பண்ணதுனால கல்யாணமே பண்ணல. அந்த அந்த ஆர்ஃபனேஜ் ஸ்டார்ட் பண்ண அந்த ஆர்ஃபனேஜ்னா இருந்து ஆசிரமத்தை உருவாக்கின அந்த பெண்மணியும் கல்யாணம் பண்ணிக்கல. நான் என்கொயர் பண்ணேன், நான் கேட்டுதான் வந்தேன். சரிங்களா? ஸோ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணல. சரி, அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கல. இவ்வளோ விதமான உடைதலுக்கு மத்தியில அவர்கள் ஒரு காரியத்தை விட்டு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றோம்? கடைசி நேரத்தில் நம்ம வந்துருக்கோம். இதை மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். நமக்கு நிறைய நேரம் நமக்கு வந்து புரோக்கன்னஸ் வரும்பொழுது, நம்ம உடைக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஒரு பூக்குள்ளேயே இருந்துடும். நம்மை நாமே கவலை வந்துச்சு, வேதனை வந்துச்சு, பொருளாதாரத்தில் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா தெரியும்? மூஞ்சில தெரியும். அப்படியே சோகத்தை பிழிவோம், அழுகிய பிழிவோம், நம்பிக்கை போயிடும், குறை பேசுவோம். இதுல எங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறது இல்லையா? நம்ம பாடே பெரும்பாடா இருக்கு. நம்மளை மீண்டு கொண்டு வரதுக்குள்ள பெரும்பாடு. ஆனா நான் வந்து ஒரு சிலருக்கு கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது பார்த்துருக்கிறேன், 10 தடவை கொடுத்தாலும் அந்த நேரத்துல மீண்டு வர மாதிரி திருப்பி பாதாளத்துல போய் விழுந்துருவாங்க. அப்புறம் இப்படி நம்ம போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது, மற்றவங்களுக்கு நம்ம எல்லாமே தியானம் பண்ணி மற்றவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யறது, அதுக்கு நேரமே இல்லையே. நம்ம தான் கவலைப்பட்டுட்டே இருக்கோம். ஒரு சிலர் கவலைப்படுறோம், ஒரு சிலர் நம்மளுடைய சுய பலத்துல இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், நீ இதை பண்ண, அதை பண்ண, இதை படி, அதை படி, அங்க போ, இங்க போ, அந்த வேலைக்கு போ, இந்த வேலைக்கு போ, மாத்தி 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 அந்தோட பாதத்துல போய் உட்கார்ந்து எத்தனை முறை சோகமே உருவான நிலையில தான் நம்ம இருக்கிறோம். என்றைக்கு நம்ம அதுல இருந்து மீண்டு வரணும்? Friends, we need to leave a legacy even through our brokenness. Of course we are broken. I'm not denying that. But there is a hope. There is a hope. And we need to do something for the broken people, because outside the world people are broken. More than us, people are broken outside the world. Do you know that? At least you and me, we know Jesus. We carry Jesus. But others are not. When we will be useful instrument in the God's kingdom? நம்மளே புலம்பி புலம்பி புலம்பிட்டு இருந்தா என்னைக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்போம்? என்னைக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்போம்? எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பெண்மணி நினைவு கூறப்படுவான்னு வேதம் சொல்லுகிறதா இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் அட்லீஸ்ட் ரட்சிப்பு என்கிற ஒரு அடையாளம் இருக்கிறது. இன்னைக்கு மறிச்சாலும் பரலோகத்துக்கு போகும். உலகத்தால் அப்படி கிடையாது. உங்களோட வேலை செய்யறவங்களுக்கு ஏசாமி தெரியாது, உங்க கூட படிக்கிறவங்களுக்கு ஏசாமி தெரியாது. நம்ம இன்னமும் இந்த உடைதலோடு கூட நம்ம உட்கார்ந்துட்டே இருக்கோம்னா நம்ம எப்ப சுவிசேஷத்தை அறிவிப்போம்? கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 யாராவது வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் Revelation chapter 22 verse 12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. Revelation chapter 22 verse 12. Look, I am coming soon. My reward is with me
we do something only, he can give reward. இல்லாட்டி அவர் பேக்கெட்ல வந்து காட்டுவார், நீ ஒண்ணுமே பண்ணலாமா, நான் என்னத்தை கொடுக்கிறது பரிசு. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரே ஒரு கடைசி வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 13:14, Revelation chapter 13 verse 14. இல்ல 13:14, அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். அந்த வசனம் சரி, எந்த வசனம் தெரியாட்டி பரவாயில்ல, நான் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல நான் அனுப்பி வைக்கிறேன். There is a verse in the book of Revelation, and the verse says, our deeds will follow us after our death. When we die, whatever we do, it will follow. நம்ம இறந்த பிறகு என்ன நடக்கும் பிரியமானவர்களே? நம்மளுடைய கிரியைகள் நம்மோடு கூட போகும். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் கவனிங்க, சரிங்களா? நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய கிரியைகள் நம்மோடு கூட போகும். நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், யாருக்காவது ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அந்த கிரியைகள் நம்மோடு கூட போகும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏதாவது ஒரு மாற்றத்தோடு கூட நாம் செல்வோம். கடின இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களை ஆண்டவர் உடைக்க வல்லவராக. நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க இருதயம் எவ்வளவு கஷ்டமாயி கண்ணீர் வரும் இல்லையா? சுதந்திர நீங்க தானே ஓப்பனிங் ட்ரைவ் பண்ணீங்க. சுதந்திர தேவத்தை வந்து என்ன பண்ண சொல்றாரு? இதுக்குதான் உங்களை கல்லூரில் வாசிக்கணும், உங்களை போய் கூப்பிட்டே பாருனாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா எப்படி இருக்கும்? இம்மீடியட்டா இருதயம் உடையும். ஆனா வேதத்துக்கு இருதயம் உடைய மாட்டேங்குது. எவ்வளவு தூரம் ஆண்டவர் பேசினாலும் ஏன் கடினமாவே இருக்கு? அவர் என்னிடத்துல வச்சு ட்ரை பண்றாரு. ஒரு சொல்லுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் என்று சொன்னால், நம்மளுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதை யார் தெரியுமா தடுத்து வச்சிருக்கான்? பிசாசானவன் தடுத்து வைத்திருக்கிறான். கண்களை மூடிட்டு அமைச்சிருப்போமா? Let's pray. Let's look to the Lord and pray. Friends, even though we are broken in many things, Jesus is saying there is a hope. Come to me and I will give you rest, and I will make it beautiful. I will make your brokenness into a beautiful part. As a beautiful vessel I will make. Just bring it to me. உங்களுடைய உடைதலை, உடைந்த இருதயத்தை, உடைந்த சரீரத்தை, உடைந்து போன வாழ்க்கையை, உடைந்து போன பொருளாதாரத்தை என்னிடத்துல கொண்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். நான் உங்களுக்கு மாற்றி தருகிறேன். நான் அந்த உலகத்தை ஜெயிக்க, உங்களுடைய கஷ்டத்தையும் நான் ஜெயிக்க வல்லவராக இருக்கிறேன். I am able because I overcome the world. நாம் அவரிடத்திலே நாம் நம்மளுடைய உடைகளை கொடுக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக, சாட்சியாக, பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு கூட இருக்க முடியும். பிரியமானவர்களே, when we give our brokenness to the Lord, He will make it as beautiful. Not only that, we will leave a legacy. We will leave a legacy. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட சுவாமி, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ ஆண்டவரே, அவர்களோடு கூட நீ பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தை இருதயத்திலிருந்து எடுத்து விடாதபடி, பிசாசானவன் எடுத்து விடாதபடி உடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களையும் சோர்வுகளையும் வழிகளையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒரு சிலர் பொருளாதாரத்தில் ரொம்ப சோர்வாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கடன்களை எல்லாம் நீங்க அடைச்சுட்டாங்க சுவாமி. எங்க குடும்பத்தில் ஆண்டவரே, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கு சுவாமி. எங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷனை கொடுங்க ஆண்டவரே.
எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க சுவாமி. பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கு கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்தப்பா. Be with us, Lord, until you come. Thank you for speaking to us. In Jesus' name we pray. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.